அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதிச்சுடர். நம்ம ஆதிரை கிராஃப்ட்ல இன்றைக்கு ஒரு முக்கியமான மூலிகை ஐட்டமோடு வந்திருக்கேன். ஸோ ரொம்ப நாள் இது ஸ்டாக் இல்லாமல் இருந்தது. இன்னைக்கு நம்ம ரீஸ்டாக் எடுத்திருக்கோம். நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், யானை வணங்கி. ஸோ இந்த யானை வணங்கி பற்றி தெரியாதவர்களுக்காக ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பொதுவாகவே இந்த மூலிகைகள் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு மரத்திலிருந்து அல்லது ஒரு செடியிலிருந்து வர்றதுதான் மூலிகைன்னு சொல்றோம். இந்த மூலிகை தன்மை சில மூலிகைகளுக்கு விசேஷ தன்மைகள் இருக்கும். ஸோ அந்த விசேஷ தன்மைகள்ல நம்ம அதை பயன்படுத்தும் போது அல்லது நம்மளோட வழிபாட்டு அறைகளில் அதை வைக்கும் போது அதனுடைய அந்த ஆற்றல் நமக்கு உதவி செய்யும். இந்த யானை வணங்கி என்பது நீங்க பாத்தீங்கன்னா, அந்த பெயர்லயே அதனுடைய பொருள் இருக்கு. ஒரு யானையை வணங்கக்கூடிய ஒரு தன்மை இந்த மூலிகைக்கு இருப்பதனால் நமக்கு சத்துருக்கள் தொல்லை, அதாவது எதிரிகள் தொல்லை இருக்கும் பட்சத்தில் இந்த யானை வணங்கி மூலிகை நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுக்கு இந்த எதிரிகள் தொல்லை நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க. முழுக்க முழுக்க இது மூலிகைகள் மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்காக மட்டும்தான் இந்த பதிவு நான் போடுறேன். ஏன்னா மூலிகைகளுடைய தன்மை, அதோட ஆற்றல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்மளோட இந்து மதத்தில். நீங்க பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்குமே எல்லோருமே அந்த வேப்பிலையை நம்ம பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். வீட்டிற்கு முன்னாடி பூசணிக்காய் மாட்டிட்டு தான் இருக்கோம். அது எல்லாமே நன்மைகள் கொடுப்பது அப்படின்றதுனாலதான் வில்வ இலைக்கு நிறைய மரியாதை கொடுக்கிறோம். இது எல்லாமே மூலிகைகள் தான். அந்த மூலிகை வகையில் சேர்ந்ததுதான் இந்த யானை வணங்கியும். ஸோ நம்மளுக்கு நிறைய பேருக்கு இதனை பத்தி தெரியாததுனால இது ஒரு கேளிக்கை பொருளாக மாறுது, அல்லது இது முக்கியத்துவம் இல்லாம போயிருது. ஆனா மூலிகைகள் பத்தி தெரிந்தவர்களுக்கு கண்டிப்பா இந்த யானை வணங்கி எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகைன்னு தெரியும். ஸோ யாருக்கெல்லாம் எதிரிகள் தொல்லை அதிகமா இருக்கு, நிறைய விஷயங்கள் சமாளிக்க முடியல, நிறைய போட்டி பொறாமையினால கண் திருஷ்டி அதிகமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ, மறக்காம நம்மளுக்கு புலனம் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த யானை வணங்கி உங்களுக்கு உதவி செய்யும். நன்றி, வணக்கம்.